Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கார் ரேசிங்ல அஜித் சாருடைய அணி 3வது இடத்தை பிடிச்சதை பத்தி ஒரு இந்தியனா உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. இதுல கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்தியனா உள்ள எல்லோரையும் பெருமைப்பட வைத்திருக்கிறார் அஜித் என்றுதான் சொல்ல வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவுட்டோர் ஷூட்டிங்கை ரசிகர்களும் பொதுமக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இப்போ ஜிம் பாய்ஸோட தான் படப்பிடிப்பே நடக்குது. இதனால படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே கைகலப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதை தவிர்க்க படக்குழுவினர் என்ன பண்ணணும்? இதை பத்தி நம்மளுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. வெளிப்புற படப்பிடிப்பில் ரசிகர்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திரையுலகினர் அந்த காலகட்டத்தில் வழங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ உள்ளது போல் செல்போன்கள் இல்லை. இப்போது எல்லோரு கையிலும் செல்போன் இருக்கிறதுனால படப்பிடிப்பு தளத்தில் அவங்க தொடர்ந்து என்னென்ன காட்சிகளை எங்கே படமாக்குறார்களோ அதையெல்லாம் படமாக்குவது மட்டும் இல்லாமல் பொதுத்தளங்களிலும் வெளியிட்டு விட்டார்கள். தங்களுடைய படத்தை பற்றிய செய்திகள் அது மாதிரி வெளில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ வெளிப்புற படப்பிடிப்பில் பெரும்பாலும் இந்த ஜிம் பாய்ஸை பயன்படுத்துகிறாங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தினப்போ இயக்குனர் ஜிவிஎம்க்கு வேல்ஸ் ஐசரி கணேஷ் உதவி பண்ண மாதிரி துருவ நட்சத்திரம் ரிலீஸ் அப்போ ஏன் உதவி பண்ணலன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அளவுக்கு மீறிய பொருளாதார சுமை காரணமாகத்தான் துருவ நட்சத்திரத்தை வெளிக்கொண்டு வர முடியாமல் கௌதம் வாசுதேவன் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஐசரி கணேஷை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு தன்னால் என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இன்று வரையிலே செய்து கொண்டிருக்கிறார். சார், நீங்க படிச்ச சிறுகதைகள் அல்லது குறு நாவல்கள் ஏதாவது படமா எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களா அல்லது முயற்சி பண்ணிருக்கீங்களான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சுஜாதாவுடைய எழுத்திலே வெளியான அனிதாவின் காதலர்கள் என்ற நாவலை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காக அந்த கதையினுடைய உரிமையை கூட சுஜாதாட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நடிகர்கள் சிலர் ஒத்துழைக்காதனால்தான் அதை என்னால் படமாக எடுக்க முடியல. அது ஒரு மிகச்சிறந்த கதை. இப்போ எடுத்தால் கூட நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இசையமைப்பாளர் இமான் இப்பல்ல எந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறத பார்க்க முடியறது இல்லையே, அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரான்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. இப்போதும் பரபரப்பாக பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து கொண்டு தான் இருக்கிறார் இமான். அவருடைய திரையுலக பயணத்தில் எந்த சோர்வும் இல்லை. சார், திரைப்படங்கள்ல இணை இயக்குனர்கள் துணை இயக்குனர்கள்னு வருதே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. இணை இயக்குனர்கள் என்பவர்கள் இயக்குனருக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க தான் துணை இயக்குனர்கள். லைட்டிங் பண்ணாம ஏதாவது படம் வெளிவந்திருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சில ஒளிப்பதிவாளர்கள் சூரிய வெளிச்சத்தையே தங்களுடைய படப்பிடிப்புக்கு பயன்படுத்தியது உண்டு. ஆனால் எந்த வெளிச்சமும் இல்லாமல் படமாக்குவது என்பது எப்படி சாத்தியம்? விவேக் சாருடைய காமெடி ட்ராக் மாத்தின பெருமை யாரை சேரும்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தன்னுடைய காமெடி ட்ராக் இப்படி வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விவேக் தான் ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்தார். அதன் காரணமாக தான் மற்ற நகைச்சுவை நடிகர்களிலிருந்து அவருடைய நகைச்சுவை வேறுபட்டதாக அமைந்தது. சார், கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய ஓப்பனிங் கலெக்ஷன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை வெளியிட்டிருக்காரு. அப்படி இருக்க ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் ஏன் கேள்வி கேட்கணும் அண்ட் நெகட்டிவான கமெண்ட்ஸ் பரப்பணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளரே சொன்னாலும் தவறாக சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? கே பாலச்சந்தர் சார் மாதிரி மற்றவங்களை மனம் திறந்து பாராட்டுறது ரொம்பவும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அதை தொடர்ந்து பண்றாருன்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தரை போல இளம் திறமைசாலிகளை அடையாளம் கொண்டு பாராட்டிய இன்னொரு இயக்குனர் இருக்காரு. அவருடைய பெயர் பாரதி ராஜா. அவருடைய பார்வையிலே எந்த திறமையான இளமை இயக்குனர் பட்டாலும் அவர்களை வாழ்த்ததில் பாரதி ராஜாவுக்கு நிகர் அவர்தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வஞ்சகம் இல்லாமல் பாராட்டுவார் பாரதி ராஜா.
நீங்கள் ரஜினிகாந்த் பாராட்டுவதை பற்றி குறிப்பிட்டிருக்கீங்க. அதே மாதிரி தேர்ந்த கலைஞர்களை பாராட்டுகின்ற இன்னொரு கலைஞராக கமல்ஹாசனை நான் பார்க்கிறேன். தமிழ் சினிமால ஓவியர்கள் யாராவது இயக்குநர்கள் ஆகியிருக்காங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஓவியர்கள் பல துறைகளில் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இயக்கத்தில் யாரும் அப்படி வெற்றி பெற்றதாக தெரியல. தமிழ் ஹீரோஸ் கேட்குற சம்பளத்தை நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ்னால கொடுக்க முடியலன்னா வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கொடுக்க முன் வந்தாங்கன்னா அவங்களே படங்களை தயாரிக்கட்டுமே. இதனால நம்மளுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்ன இஷ்யூ? அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு குறைந்த பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான திரைப்படங்களை எடுக்கலாமே. தமிழ் ஹீரோஸ் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மறுத்தாதான் திரும்பவும் நம்மளுடைய தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோலுக்கு தமிழ் சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன? பூனேலேருந்து பிரபுன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள தயாரிப்பாளர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டிருக்கீங்களே அந்த நிலைக்கு தான் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட மதகஜ ராஜா திரைப்படம் நம்மளுடைய ரசிகர்களுடைய இன்றைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்கா? அண்ட் படம் எப்படி இருக்குன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. மதகஜ ராஜா மிகப்பெரிய வரவேற்பை இன்று வரையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. பொங்கல் வெளியீட்டில் நம்பர் 1ன்னா அது மதகஜ ராஜா தான். சரி, இப்போ பெரும்பாலான படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய ஓப்பனிங் டைட்டில் கார்டு மியூசிக்கை பயன்படுத்துறாங்களே, இதுக்காக படக்குழுவினர் தேவா சாருக்கு காப்பிரைட் ஃபீ கொடுப்பாங்களான்னு மலேசியால இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. தேவாவுடைய இசையிலே உருவான அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு யாருமே உரிமை கோருவதில்லை அப்படின்றது தான் உண்மை. யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பெருந்தன்மையோடு அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் அனுமதித்து விட்டார், தேவாவும் அனுமதித்து விட்டார். இயக்குனர் வெற்றிமாறன் அடுத்து தனுஷோட படம் பண்ணுவாரா அல்லது வாடிவாசல் திரைப்படம் பண்ணுவாரான்னு திருநெல்வேலியிலிருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன் நிச்சயமாக தனுஷோடு இணைந்து ஒரு படத்தை உருவாக்குவார். ஆனால் எப்போ அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா தனுஷ் இப்போது எத்தனை படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத பற்றி நாமே நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம். அந்த படங்களெல்லாம் நடித்து முடித்து விட்டு வெற்றிமாறன் படத்தில் நடிக்க அவர் போனோம்னா நிச்சயமாக குறைந்தது 12லிருந்து 18 மாதங்கள் ஆகும் அப்படின்றது என்னுடைய கணக்கு. வணங்கான் திரைப்படம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சான்னு திருச்சியிலிருந்து மாறி கேட்டிருக்காங்க. வணங்கான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. பாலாவுக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பை அந்த படம் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். விடுதலை திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கூடவே தொடர்ந்து வெற்றிமாறன் படம் பண்றாரே, இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை விடுதலை படத்தினால ஏற்பட்ட லாஸை காம்பன்சேட் பண்ணுவான்னு மதுரையிலிருந்து வேலு கேட்டிருக்காங்க. எதிர்பார்த்த வெற்றியை விடுதலை 2 திரைப்படம் தான் அளிக்கவில்லையே தவிர அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை பார்ட் 1 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாகத்தான் அமைந்தது. விடுதலை படத்தை தயாரித்த RS இன்ஃபோடைன்மெண்ட் நிறுவனத்துக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது. அதன் காரணமாக தான் அவங்க தொடர்ந்து இந்த திரையுலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குநர்கள் கிறிஸ்டோபர் நோலன், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அண்ட் ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி பிரம்மாண்டமான திரைப்படத்தை 100 நாட்களுக்குள்ள எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டமிடல் தேவை? விரிவா ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தலோச்சன் கேட்டிருக்காங்க. தேர்ந்த சமையல்காரங்களாம் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் காய்கறிகளெல்லாம் வெட்டி வச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மசாலா ஐட்டம்லாம் அந்த சமையலுக்கு தேவையோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கு பின்னால் தான் சமையலையே ஆரம்பிப்பார்கள். அது மாதிரி தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பிரபலமான இயக்குநர்கள்லாம் ஒரு திரைப்படத்திற்கு எப்படிப்பட்ட உடைகள் தேவையோ எப்படிப்பட்ட செட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையோ எல்லாத்தையும் ஒரு வருடம் ஆனாலும் முயன்று சேகரித்து விட்டு அதுக்கு பின்னால் தான் படப்பிடிப்பையே தொடங்குறாங்க. படப்பிடிப்புக்கு தயாராகிறது அப்படின்றது கதை, திரைக்கதை வசனத்தை எழுதி முடிக்கிறது மட்டும் இல்லை. இது போன்ற விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ தான் படப்பிடிப்பு காலம் குறையும். அடுத்து இன்று ஒரு தகவல். இந்தியாவில் பாடல்கள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம்னா அது ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பிலும் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்திலும் சிவாஜியின் நடிப்பிலும் உருவான அந்த நாள் திரைப்படம் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பாடல்கள் வேண்டாம் என்று எஸ் பாலச்சந்தர் முடிவெடுத்து விட்டாலும் அதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பாடு இருக்க அது கொஞ்சம் நெஞ்சமல்ல என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழ் சினிமாவின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலும் 30 முதல் 40-50 பாடல்கள் வரை இடம்பெற்றிருந்தன. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு படத்துக்கு 10 பாடல்கள் என்ற நிலையிலே இருந்தபோது தான் பாடல்களே இல்லாமல் படம் எடுப்பது என்ற முடிவு எடுத்தார் எஸ் பாலச்சந்தர். ஏவி மையப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்ற பெயரிலே ஒரு இசைத்தட்டு நிறுவனத்தையும் அந்த காலகட்டத்திலே அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் எஸ் பாலச்சந்தர்கிட்ட ஒரே ஒரு பாட்டாவது இந்த படத்தில் சேர்க்கலாமா என்று கேட்டார் ஏவி மையப்ப செட்டியார். இந்த படத்தில் பாட்டு வைக்கிறதா இருந்தால் 6 பாட்டு வைங்க, இல்லைன்னா ஒரு பாட்டு கூட வேணாம் என்பது எஸ் பாலச்சந்தருடைய பதிலாக இருந்தது.
எஸ் பாலச்சந்தர் அப்படி பதில் சொன்னதுக்கு பின்னால் தான் அந்த படத்திலே பாட்டே வேண்டாம் என்ற எஸ் பாலச்சந்தருடைய முடிவுக்கு இசைந்தாராம் ஏவி மெய்யப்ப செட்டியார். அந்த நாள் படத்தினுடைய இயக்குனரான எஸ் பாலச்சந்தர் மறைந்ததற்கு பின்னாலே அவருக்காக நடந்த இரங்கல் கூட்டத்தின் போது பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்த முக்தா சீனிவாசன் பகிர்ந்து கொண்ட தகவல் இது. நெல்சனுடைய இயக்கத்தில் நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரத்துடன் நடிச்ச படம்னா பீஸ்ட். விஜய் சார் வந்து எப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்க சைலண்ட் அப்படி. அவர் வந்து அவருக்கு பழகின ஆளுங்கிட்ட நல்லா பேசுவார், தெரிஞ்ச ஆளுங்கிட்ட நல்லாவே பேசுவார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான மனோஜ் பரமஹம்ச வந்து சார் எவ்வளோ சூப்பர் ஒளிப்பதிவாளர் சார் அவர். நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். நீ என்ன பூஜா ஆக்டிவ் விஜய் சார் மட்டும் பயங்கரமாக காட்டுற, மற்றவங்களெல்லாம் யோ அவன் மூஞ்சி அப்படி இருக்குது அதனால காட்டுறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.